கார்த்திகை அப்பம் பண்ண போறோம். கார்த்திகை பொரி கலரி பாவு காய்ச்சி ஊத்திட்டு இந்த பாவு வச்சிருக்கேன். அதுலயே கார்த்திகை அப்பம். இதுல வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் உப்பும் ஏலக்காயும் எடுத்திருக்கேன். அது வாழைப்பழமும் மாவையும் நல்லா கோதுமை மாவையும் கட்டிக்கிட்டேன். இதை ஒரு மிக்சியில போட்டு ஒரு அடியோட நம்ம பாவை ஊற்றி அடிச்சுக்கலாம். இதுல சர்க்கரை பாவு தேவைக்கு ஏற்படும். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அப்படியே ஊற்ற வேண்டியதான் அப்பமா. இதை வந்து இன்னும் தண்ணியா வச்சுக்கிட்டோம்னா பாவு எண்ணெயை குடிக்கும். அதனால நான் அப்படி அப்படியே ஊற்றணும். சின்ன ஸ்பூனால அப்படி அப்படியே நம்ம வந்து போடணும். கொஞ்சம் திக்கா நம்ம வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் குடிக்காது நிறையா. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. சூப்பரா பண்ண மாதிரி நம்ம வாழைப்பழம்லாம் போடுறோம்ல நல்லா